தங்கம் விலை குறையுமா? இல்லை விரைவில் ஒரு சவரன் 2,00,000 தொடுமா? தங்க வணிகத்தில் நடப்பது என்ன பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போது இன்றைய காலகட்டத்தில் தங்கம் பார்த்தீங்கன்னா, தங்கம் ஒரு கிராம் வந்து 14,000 விற்கிது. ஒரு பவுனு 1,00,000 தாண்டி இருக்குது. ஸோ வரக்கூடிய 2026 தங்கத்தோட விலை 2,00,000 தொடுமா? இல்லை 1,00,000 குறையுமா? கடந்த ஒரு 4 வருஷம் ரிப்போர்ட் 5 வருஷத்தோட ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, தங்கத்தோட விலை வந்து குறையவே இல்லை, ஏறிக்கிட்டே தான் போகுது. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள். 2020 2021 தங்கத்தோட விலை வந்து ஒரு அவுன்ஸு யூஎஸோட மதிப்பு, அமெரிக்க டாலர் மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு அவுன்ஸு 2,000 வெள்ளி இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 2026 ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 4,988 வெள்ளி. ஸோ 5,000 வெள்ளி ஆல்மோஸ்ட் நெருக்கி வந்துருச்சு. அதாவது எப்படின்னா கொஞ்சம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தங்கத்தோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. ஸோ அந்த விலை வந்து கம்மியாகுமானா மேபி கம்மியாகலாம். அதாவது எப்படின்னா ரொம்ப கம்மியாக விலை கம்மியாகிட்டு, அதாவது எப்படின்னா 1,00,000 இப்போ 1,400,000 இருக்குது. 1,25,000 ஒரு பவுன் வந்து 1,25,000 ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சு தான் எடுக்க முடியும். மேபி கம்மியாகலாம், 10,000 கம்மியாகலாம் திருப்பி. ஆனால் அந்த விலை வந்து கண்டிப்பாக ஏற தான் செய்யும். ஸோ அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நிபுணர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேபி மோர்கனுங்கிறவர் இந்த 2025 2028 இடைப்பட்ட காலத்தில், ஸோ 2028 எண்டில் ஒரு அவுன்ஸ் தங்கம் வந்து அமெரிக்க விலையோட மதிப்பில் 8,000 வெள்ளியை தொடுன்னு போட்டிருக்காரு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5,000 வெள்ளி நெருக்கி வந்துருச்சு. ஸோ இன்னொரு 2-3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 8,000 வெள்ளிக்கு போகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஸோ டபுள் ஆகும்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் 2020 தங்கம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 2025 எண்டில் எவ்வளோ அந்த தங்கத்தோட விலை வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தோம்னா பாருங்கள். 2020 தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராம் தங்கத்தோட விலை வந்து 48,651 ரூபா வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி 2026 பார்த்தீங்கன்னா அதே 10 கிராம் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா 1,47,250 ரூபா இருக்குது. ஸோ 202% வந்து ஸோ தங்கத்தை வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டு வந்திருக்கு. அதாவது கடந்த 5 வருஷத்துக்கு மட்டும் கணக்கு வச்சிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 174% வந்து உங்களுக்கு வந்து லாபம் ஈட்டி கொடுத்துருக்கு. அதாவது நீங்கள் 2020 உங்கள் நகை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, அதாவது 1,00,000 நகை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து இன்றைக்கி அதோட மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 2,74,000 ரூபா. அதாவது எப்படின்னா உங்களுக்கு வந்து 1,7 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து லாபம் கிடச்சிருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தான். இது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை அது வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஸோ அந்த நகை விலை ஏறுறதுக்கான 4 வந்து மேஜரான ரீசன் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் ரேட் கட். அதாவது எப்படின்னா யூஎஸில் இந்த ஃபெடரல் ரிசர்வ், அதாவது ஒரு கவர்மெண்ட் ஒரு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஸோ அவங்க வந்து வட்டி விகிதத்தை கம்மி பண்ணுவாங்க. ஸோ அந்த வட்டி விகிதத்தை கம்மி பண்ணும்போது அதோட வந்து பேங்கில் உள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கம்மியாகும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கம்மியாகும்போது முதலீட்டாளர்கள்லாம் வந்து ஸோ அந்த ஷேர் மார்க்கெட்டை விட்டுட்டு தங்கத்தில் வெள்ளியில் இந்த மாதிரி முதலீட்டில் வரும்போது தங்கத்தோட டிமாண்ட் அதிகரிக்கும். தங்கத்தோட டிமாண்ட் அதிகரிக்கும் போது ஸோ தங்கத்தோட விலை வந்து கண்டிப்பாக ஏற தான் செய்யும். அதாவது பார்த்தீங்கன்னா தங்கத்தோட சப்ளையை விட டிமாண்ட், அதாவது சப்ளைனா வாங்குறது வந்து அதிகமாக இருக்கும், சப்ளை பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்கும். எப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு 10 கிலோ வந்து தங்கம் இருக்குது அப்படின்னா வாங்குறதுக்கான திறன் அவங்க கேட்குறது வந்து 15 கிலோ தங்கம் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த சப்ளையை விட டிமாண்ட் அதிகரிக்கும் போது தங்கத்தோட விலை வந்து கண்டிப்பாக அது ஏற தான் செய்யும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் கோல்டு பையிங். அதாவது எப்படின்னா நம்ம நாட்டில் வந்து இந்தியாவில் இருக்கிற ஆர்பிஐ மாதிரி ஒரு கண்ட்ரிலையும் அந்த நாட்டோட ரிசர்வ் பேங்க் வந்து ஸோ தங்கத்தில் வந்து அமௌண்ட், அதாவது தங்கத்தை வாங்கி ஸோ எக்கனாமிக் வந்து சேஃபாக இருக்கணுக்காக ஸோ அவங்க வந்து நிறையா வந்து கோல்டை வந்து வாங்கி ரிசர்வில் வைப்பாங்க. ஸோ அதுவும் இன்னொரு காரணம். ஸோ அவங்க நிறைய தங்கம் வாங்குறதுனால ஸோ தங்கத்துக்கான டிமாண்ட் ஏற்படுது. ஸோ டிமாண்ட் ஏற்படும் போது ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக அந்த தங்கத்தோட விலை ஏற தான் செய்யும். அதாவது இப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ எந்தெந்த நாடு வந்து எவ்வளோ தங்கம் வச்சுருக்காங்க ஒரு டாப் 10 மட்டும் பார்ப்போம் பாருங்கள். இதில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது யூஎஸ். ஸோ யூஎஸ் தான் வந்து அதிகமாக தங்கத்தை வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 9வது இடத்துல இருக்குது. ஸோ 676 டன் வச்சுருக்காங்க. இது மேபி இன்றைய காலகட்டத்துக்கு மேபி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட்டியிருக்கலாம், இல்லை குறைஞ்சிருக்கலாம். ஸோ உங்கள் தங்கத்தை வாங்கி குமிக்கிறதுனால தான் தங்கத்தோட டிமாண்டே ஏற்படுது. அடுத்த ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் ஜியோ பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி. அதாவது எப்படின்னா உலகத்தில் நடக்கிற வாரு, இந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலை இன்னொரு காரணம். அதாவது எப்படின்னா ரஷ்யா உக்ரைன் போர், இஸ்ரேல் வந்து காசா மீது நடத்தின அந்த போர், ஸோ இவங்களுக்குலாம் இந்த போர்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து உலகத்தை வந்து ஒரு பதற்றமான சூழ்நிலையில் கொண்டு போகும்போது ஸோ ஒரு தங்கத்தோட விலையும் ஏறுது. இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா டேரிஃபு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதிச்ச டேரிஃபு எல்லா நாட்டுக்கு மீதும் அவர் வந்து ஏற்றுமதி இறக்குமதி வரி வந்து கொஞ்சம் அதிகமாக விதிச்சாப்புல. ஸோ அந்த தாக்கத்தின் மீது எல்லாம் US டாலர் விட்டுட்டு தங்கத்திலே முதலீடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தங்கத்திலே முதலீடு பண்ணும்போது இன்னும் தங்கத்தோட டிமாண்ட் வந்து அதிகரிக்க செய்யுது. ஸோ அதிகரிக்கும் போது இந்த விலை வந்து கண்டிப்பாக, அதாவது அதோட ஏற்றத்துக்கான ஒரு காரணமாக இருக்குது. அடுத்த ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஸ்பெசிஃபிக் பேக்.
இந்தியாவோட பொருளாதாரம் வந்து அமெரிக்கா சில அந்த மாதிரி கண்ட்ரிகளோட கம்பேர் பண்ணும்போது ஸோ இந்தியாவோட எக்கனாமிக் வந்து டவுனில் தான் போயிட்டு இருக்கு. அதாவது எப்படின்னா டாலரோட மதிப்பீடு கணக்கு பண்ணும்போது நம்ம இந்திய ரூபாய் மதிப்பு வந்து வீழ்ச்சி தான் அடைஞ்சிட்டு இருக்கு. அது வந்து கடைசியாக 1947 அப்படிதான் வந்து அந்த 1947 அதாவது ஒரு ஒரு ரூபாய்க்கு ஒரு US டாலருக்கு $1 ஈக்குவல் இருந்துச்சு. அது நாளடைவில் போக போக ஸோ வீழ்ச்சி அடைஞ்சிட்டு தான் வந்துட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 2000 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு US டாலருக்கு ஈக்குவல் டு $50 போல இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2026 இப்போ 26 வந்துருச்சு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது US டாலரோட மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து $91 நெருக்கி வந்துருச்சு. ஸோ அதனால வந்து நம்ம தங்கம் வாங்கும்போது விலை அதிகமாக கொடுத்து தான் நம்ம தங்கம் வாங்க வேண்டியது இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு US டாலர் வந்து பார்த்துங்க கடைசியில் 2021 $70 இருந்திருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதோட விலை வந்து பாருங்க 91 வந்துருச்சு இந்தியன் அமெரிக்காவோட மதிப்பு. ஸோ ஒரு அமெரிக்க டாலர் ஈக்குவல் டு $91 இந்தியன் ரூபி வந்துருச்சு. ஸோ இதனால நம்ம தங்கம் வாங்கும்போது தங்கத்துக்கான US டாலர் நம்ம வாங்க முடியும் தங்க. ஸோ அந்த தங்கம் வாங்கும்போது நம்ம வந்து விலை அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால தான் வந்து இந்த விலை ஏற்றத்துக்கான இன்னொரு மெயின் காரணமாகவும் நம்ம பார்க்கலாம். தங்க விலை வந்து கூடுமா குறையுமான்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கோல்டு கவுன்சில்னு ஒன்று இருக்குது. தங்கத்துக்குன்னு ஒரு கவுன்சில் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்லேருந்து எல்லாம் இப்போ வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அதாவது எப்படின்னா பதற்றங்கள் இல்லாமல் இந்த டேரிஃப் இந்த இஷ்யூலாம் இல்லாமல் அதாவது சுமூகமாக போணுச்சு அப்படின்னா ஸோ முதலீட்டாளர்கள்லாம் வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணுறத கம்மி பண்ணிட்டு திருப்பி ஷேர் மார்க்கெட்லேயே முதலீடு நிறையா பண்ணும்போது ஸோ அவங்களோட அந்த தங்கத்தோட டிமாண்ட் வந்து ஸோ அதிகமாக இருக்காது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து ஸோ கிராஜுவலாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சேஃபாக இல்லையா அப்படின்னு கேட்டால் தங்கத்தில் முதலீடு பண்ணுறது வந்து சேஃப் தான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு தங்கத்தை வந்து லாஸில் கொடுக்காது. உங்களுக்கு வந்து நார்மலான ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். அதிகமாக கொடுக்காட்டியும் நார்மலான ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்துச்சு அப்படிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து தங்கத்தில் கண்டிப்பாக முதலீடு பண்ணணும். ஏன்னா உங்கள் ஃபியூச்சரில் நீங்கள் வந்து வேலைக்கு போய் சம்பாதிங்க உங்களை நம்பி தான் குடும்பம் இருக்குன்னா ஸோ நீங்கள் வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணிங்கன்னா அது இருக்க ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். நீங்கள் வந்து அதை எப்படி வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். எப்படின்னா நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கோல்டாகவும் பண்ணலாம். இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா கோல்டு ETFல பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கோல்டில் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கோல்டில் என்ன உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் டெய்லி யூஸுக்கு அதை ஃபிசிக்கல் கோல்டை யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் அதை வாங்கும்போது செய்கூலி கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு வந்து இந்த மேக்கிங் சார்ஜஸ்லாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் வந்து சூஸ் பண்ணுறது கோல்டு ETFல நீங்கள் சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டிஜிட்டல் கோல்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ கோல்டு ETFங்கிறது வந்து நீங்கள் லைக் ட்ரேடிங் மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் அதை வந்து கோல்டு ETF வந்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாங்கிக்கலாம். கோல்டு ETF வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் கோல்டு. இந்த டிஜிட்டல் கோல்டுங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள்கிட்ட மொபைல் இருந்துச்சுன்னா ஸோ அந்த மொபைலில் வந்து டிஜிட்டல் கோல்டோட ஆப் நிறைய அவைலபிள் இருக்குது. ஸோ அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து ₹50 வாங்கலாம், ₹100 வாங்கலாம், ஸோ ₹500 வாங்கலாம். உங்களுக்கு எப்போல்லாம் வாங்க தோணுதோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அக்குமுலேட் பண்ணி அதை வந்து ஒரு பல்க் அமௌண்ட்டாக நீங்கள் கொண்டு போய் ஸோ நீங்கள் வச்சுக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை காசாக மாற்றிக்கலாம். ஸோ என்னை கேட்டால் வந்து நீங்கள் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்ரு. ஸோ அந்த கோல்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை தான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த கோல்டு வாங்குறதுனால உங்களுக்கு ரொம்ப ஆதாயம் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள்.